5000 ஆண்டுகளுக்கு மேலாகவும் ஒரு பொருள் வந்து உலகத்தில் நிலைச்சு நின்று இருக்குன்னா அது வந்து கோல்டு தான். கோல்டு வந்து நம்ம ஜென்ரேஷனாக பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து அழியவே இல்லை. அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு தான் இருக்குது. இன்னமும் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து மேலே போகுது எல்லாமே பார்க்குறோம். பட் லாஸ்ட் 15 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. அதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஏறிட்டே போகுது. ஸோ இந்த கோல்டுக்கும் பிட்காயினுக்கும் வந்து நிறைய வந்து டிபேட் போயிட்டு இருக்கு. ஸோ மக்களுக்கு வந்து கோல்டு பிட்காயின் இடத்துல வந்து எது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், எது நம்ம வந்து இன்னைக்கு வின் பண்ண போகுது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். மொதல் விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து இன்ஸ்டிடியூஷனல் அடாப்ஷன். அதாவது வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் இல்லைனா வந்து பேங்க்ஸ், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து எப்படி வந்து இந்த கோல்டு இல்லை பிட்காயினை பார்க்குறாங்கன்றது இருக்குது. ஸோ காலங்காலமாக பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு வந்து எல்லா பேங்க்குமே வந்து வச்சுருந்தாங்க. கோல்டை பேக் பண்ணி தான் பேங்க்ஸ்லாம் வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆச்சு. இன்றைக்கி அப்படி ஒர்க் ஆகுதான்னு பார்த்தா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பட் இன்றைக்குமே கூட பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கண்ட்ரீஸுமே வந்து கோல்டை வந்து ரெகுலராக வாங்கிட்டே இருக்காங்க. அது யுஎஸ்ஏவாக இருக்கட்டும், இல்லைனா சைனாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும். இன்ஃபேக்ட் பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் நிறையவே கோல்டு வாங்குறாங்க. ஸோ நிறைய கண்ட்ரீஸ் வந்து இந்த கோல்டு வாங்குறதுனால பார்த்தீங்கன்னா வந்து கோல்டுக்கு வந்து எப்பயுமே டிமாண்ட் அதிகமாகிட்டே தான் இருக்குது. யாருமே வந்து கோல்டு அவ்வளோ சீக்கிரம் விற்க மாட்டாங்க இந்த பெரிய பிளேயர்ஸ்லாம். ஸோ அது வந்து கோல்டுக்கு வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம். அதனால தான் கோல்டோட வேல்யூ வந்து காலங்காலமாக வந்து அது வந்து மேலே போயிட்டே இருக்குது. பட் பிட்காயின் பார்த்தீங்கன்னா வந்து யாருமே வந்து பெருசாக கம்பெனிஸ் யாருமே வாங்காமல் இருந்தாங்க. பட் 2024 அந்த ஸ்டோரி கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்ஏல வந்து பிட்காயின் ETF அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து iShares, Fidelity, ARK21 அந்த மாதிரி கிட்டத்தட்ட 12 பிட்காயின் ETF யூஎஸ்ஏல மட்டும் ஓடிட்டு இருக்கு. அது இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸ்ல பிட்காயின் ETF கொண்டு வரதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பிட்காயின் ETF அடாப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக $150 பில்லியன் US டாலர்ஸ்க்கு வந்து பிட்காயின் ETF வந்து இன்னைக்கு வேல்யூ இருக்கு. ஆல்மோஸ்ட் 6% ஆஃப் டோட்டல் பிட்காயின் சப்ளை வந்து பிட்காயின் ETFல தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனல் அடாப்ஷன் வந்ததுனால பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் முன்ன மாதிரி வந்து பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் ஸ்டேபிளாக போயிட்டு இருக்கு. இந்த 2024 ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் வந்து பெரிய அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஸ்டேபிளாக மேலே போகுது. பட் அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு வந்து பெரிய பெரிய கண்ட்ரீஸ், எல்லா மேஜர் கண்ட்ரீஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் சரி, இல்லை டெவலப்பிங் கண்ட்ரீஸும் சரி கோல்டை வாங்கிட்டே இருக்காங்க. USA, ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டலி, சைனா, ரஷ்யா, இந்தியா இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜர் டாக்கிங் பாயிண்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டையும் நிறைய கம்பெனிஸ், பெரிய கண்ட்ரீஸ்லாம் வாங்குறாங்க. பிட்காயின் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக USA வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிட்காயின் ரிசர்வ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜர் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். கோல்டு வின் பண்ணுமா இல்லை பிட்காயின் வின் பண்ணுமா? ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேஜர் இன்ஸ்டிடியூஷனல் அடாப்ஷன் இருந்தால் தான் ஒரு அசட்டால் வின் பண்ண முடியும். கோல்டு வந்து ஈஸியாக வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருச்சு ஆல்ரெடி. பட் பிட்காயின் ப்ரூவ் பண்ணுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. ஸ்டோர் ஆஃப் வேல்யூ என்னன்னா வந்து அதோட மதிப்பை வந்து இழக்காம அது மதிப்பை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறது. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெனரேஷனாக வந்து அதோட வெல்த் வந்து ரிட்டீன் பண்ணியிருக்கு. உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் ராஜா காலத்தில் வந்து கோல்டு யூஸ் பண்ணுறாங்க. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பல வார்ஸ், எம்பையர்ஸ், கிங்டம்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கே வந்து நிலைச்சு நின்று இருக்கு. பிட்காயின் ஆன் தி அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் பிளாக் செயின் மூலமாக வந்து 2008 2009 உருவாக்கப்பட்டது பிட்காயின். அது என்ன வந்து ஸ்டோர் ஆஃப் வேல்யூ கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 21 மில்லியன் கேப் சப்ளை இருக்கு. ஸோ 21 மில்லியன் பிட்காயின் தான் டோட்டலாக உருவாக்கப்படும். அது வந்து ஸ்கேசிட்டி சைட். பட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிட்காயின் வந்து அழிக்க முடியாது, மாற்ற முடியாது. நீங்கள் ஒரு பிட்காயின் டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா வந்து அதை யாராலுமே வந்து அழிக்க முடியாது, மாற்ற முடியாது. ஸோ அதுதான் வந்து பிட்காயினோட மேஜர் ஸ்பெஷாலிட்டி. ஸோ நம்ம ஹார்ஷியாலிட்டி என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு முந்தைய ஜென்ரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு தான் வாங்குறாங்க. அது உங்களோட தாத்தாவாக இருக்கலாம், இல்லை உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே US மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து பூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த 1960s 70s பிறந்தவங்களாம் இன்னைக்கு கூட கோல்டு வந்து ரொம்ப மதிக்கிறாங்க. பட் அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து மில்லினியல்ஸ், ஜென்சி ஜென்ரேஷன்லாம் பிட்காயின் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து ஆன்லைனில் டிஜிட்டலாக இருக்கிற ஒரு டெக்னாலஜி வந்து ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஈஸியாக டிரான்சாக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும், அதே மாதிரி அழிக்க முடியாத விஷயமா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு, பிட்காயின் ரெண்டுமே வந்து ஸ்டோர் ஆஃப் வேல்யூவாக இன்னைக்கு வந்து ரீட்டைன் ஆகிட்டு இருக்கு. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் பாலிசிஸ். ஸோ கவர்மெண்ட் பாலிசிஸ் பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே வந்து எல்லா கவர்மெண்ட்ஸ்மே வந்து கோல்டுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து காலங்காலமாக அவங்க அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு ஸ்கேசிட்டி ஆகுது, இல்லைனா வந்து ஃபெமைன் வருதுன்னா வந்து கோல்டு வச்சு அவங்களால பெயில் அவுட் பண்ண முடியும். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் பிட்காயின் பார்த்தீங்கன்னா வந்து USA மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து அதை அடாப்ட் பண்ணாலுமே நிறைய கண்ட்ரீஸ் வந்து லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. இந்தியா பார்த்தாலும் சரி, இல்லை சைனா பார்த்தாலும் சரி. பட் என்ன ரெகுலேஷன்ஸ் ரொம்ப டைட்டாக இருந்தாலுமே இன்னைக்கு இருக்கிற யூத் பாப்புலேஷன் பிட்காயின் வந்து நம்பி வாங்குறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெக்னாலஜி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஸோ பிட்காயின் டெக்னாலஜி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத வரைக்கும் அதோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. ஸோ பிட்காயின் டெக்னாலஜி என்னன்றது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பிட்காயின் நல்லதா கெட்டதான்னு டிசைட் பண்ணுங்க. கவர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான சிச்சுவேஷன் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயினை வந்து அவங்க வந்து எம்ப்ரேஸ் பண்ணுறாங்க, பிட்காயினை வந்து அடாப்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட லோக்கல் கரன்சி, அந்த நாட்டோட கரன்சி வந்து டிவேல்யூ ஆகும். பட் அதுவே வந்து பிட்காயினை வந்து அவங்க வந்து தடை பண்ணுறாங்க, இல்லை வந்து அவங்க ரொம்ப டைட் பண்ணாங்கன்னா மக்கள் கண்டிப்பாக வந்து அதை தேடி போக தான் போகிறாங்க, அதை ரொம்ப எம்ப்ரேஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து என்ன ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா வந்து குளோபல் டர்மாயில், அதே மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸ். இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கண்ட்ரீஸ்மே வந்து அவங்களோட நாட்டு நலன் தான் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. USA பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நாடு தான் வந்து பெருசாக பார்க்குறாங்க. சைனாவும் அப்படி தான், இந்தியாவும் அப்படி தான். எல்லா கண்ட்ரீஸ்மே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சைலோவாக போயிட்டு இருக்கு. ஸோ
இது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால பார்த்தீங்கன்னா அந்தந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நாட்டுக்கு எது நல்லதோ அது பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த எல்லா கண்ட்ரீஸுமே பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்காங்க. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த 3 கண்ட்ரீஸ் வந்து ரொம்ப கோல்டு வாங்கியிருக்காங்க ரீசெண்டாக. ஸோ எதுக்காக இதை பண்ணுறாங்கன்னா வந்து நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு பெரிய குளோபல் கிரைசிஸ் வந்தால் அந்த கண்ட்ரி வந்து சக்சீட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணுறாங்க. பட் அதே மாதிரி யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக வந்து கிரிப்டோவை வந்து எம்ப்ரேஸ் பண்ணுறாங்க. நிறைய கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயினை எம்ப்ரேஸ் பண்ணுறாங்க முக்கியமாக. ஸோ யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட டாலரை டிவேல்யூ பண்ணி பிட்காயினை வாங்கணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த யூஎஸ்ஏ பிளானை பற்றி. அதனால நீங்கள் போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வு, இன்ஃப்ளேஷன், கண்ட்ரீஸ்குள்ள இருக்கிற கான்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து அவங்களோட வெல்த்தை வந்து இங்கே சேஃபாக கொண்டு போய் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை வந்து பிட்காயின் கண்டிப்பாக அதை வந்து பூர்த்தி செய்யும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து பிட்காயின் வந்து கொஞ்சம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. கோல்டு வந்து போன ஜென்ரேஷனுக்கு நல்லா கை கொடுத்துச்சு. பட் ஃபியூச்சருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் தான் வந்து கை கொடுக்கும்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நாளைக்கு உலகத்தில் பெரிய ஒரு பிரச்சனை வருது, இல்லைனா வந்து ஒரு வார் வருதுன்னா நீங்கள் வந்து உங்கள் கோல்டு காயினை வந்து இல்லை கோல்டு பாரையோ நீங்கள் வந்து ஹைட் பண்ணி கொண்டு போக முடியுமா? இல்லை வந்து பெர்மிஷன்லெஸ் பியர் டு பியர் டிரான்சாக்ஷனான ஒரு பிட்காயினை வந்து நீங்கள் வந்து டிஜிட்டலாக யாருக்கும் தெரியாமல் கொண்டு போக முடியுமான்றது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அந்த ஆன்சர் உங்க கையிலேயே நான் விட்டுடுறேன். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து யார் இதில் வின் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு காலங்காலமாக நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஹிஸ்டாரிக்காக வந்து அதை ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்குமே கூட கோல்டு விலை எவ்வளோ அதிகமானாலுமே மக்கள் வந்து காசு பார்க்காம அதை போய் வாங்குறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு தெரியும் இந்தியன் ருப்பியாக இருக்கட்டும் இல்லை யூஎஸ் டாலராக இருக்கட்டும் எந்த ஒரு கரன்சியுமே வந்து லாங் டர்மில் அதோட வேல்யூ வந்து ரீட்டைன் பண்ண போகிறதில்ல. பட் கோல்டு கண்டிப்பாக ரீட்டைன் பண்ண அவங்க நம்பி வாங்குறாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் வந்து உங்களோட வேல்யூ வந்து ரீட்டைன் பண்ணும் லாங் டர்மில். பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக நீங்கள் வாங்குற ஒரு பிட்காயினுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெட்வொர்க்கில் வந்து சேஃபாக இருக்க போகுது. அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ பிட்காயின் பிளாக் செயின் டெக்னாலஜி புரிஞ்சவங்க வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி மூலமாக பிட்காயின் வந்து அவங்க லாங் டர்ம் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ வாங்குறாங்க. ஸோ கோல்டு வின் பண்ணுமா இல்லை பிட்காயின் வின் பண்ணுமான்றது பார்த்தீங்கன்னா வந்து அதோட டெக்னாலஜினாலேயோ இல்லை வந்து அதோட கோல்டோட வேல்யூனாலேயோ கிடையாது, மக்கள் வச்சிருக்கிற ட்ரஸ்ட்னால தான். காலங்காலமாக மக்கள் வந்து கோல்டை நம்பி அதை வாங்குறாங்க. அதனால தான் கோல்டு இன்னைக்கு நிற்குது. அதே மாதிரி தான் வந்து பிட்காயினும் எல்லாருமே ட்ரஸ்ட் பண்ணுறதுனால தான் வந்து பிட்காயின் வந்து இன்னைக்கு வரைக்கும் நிற்குது. 15 வருஷம் ஆகியுமே வந்து யாருமே வந்து பிட்காயின் வந்து அழிக்க முடியல, அதோட ட்ரஸ்ட்டை வந்து உடைக்க முடியல. நிறைய பேர் வந்து அது மேலே வந்து ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. நியூஸ் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா வந்து அதுக்கு வந்து நெகட்டிவ் இமேஜ் பெயிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இது இருந்தாலுமே வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன ஒரு டெக்னாலஜி வந்துச்சுன்னா அதை வந்து பிரிச்சு மேஞ்சி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நல்லதா கெட்டதான்றது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற யூத் ஜென்ரேஷன் வந்து பிட்காயினை நம்பி வாங்குறாங்க, அதை லாங் டர்முக்கு வாங்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன வாங்க போறீங்க? கோல்டு பார வாங்கி வீட்டில் அடுக்க போறீங்களா இல்லை பிட்காயினை வாங்கி கோல்டு வேலட்டில் சேவ் பண்ண போறீங்களா? நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து 2000s பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட் பூம் வந்துச்சோ அதே மாதிரி இப்போ ஏஐ பூம் வந்திருக்கோ அந்த மாதிரி ஃபினான்ஷியல் செக்டார்லையும் கண்டிப்பாக வந்து ஒரு மாறுதல்கள் நடக்க போகுது. அது ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. அதை நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து கிரிப்டோனா என்ன, பிட்காயினா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து கிளாரிட்டி இல்லை. ஸோ பிட்காயினா என்ன, ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் எப்படி நடக்குது, பேங்க் எப்படி அதை நடத்துறாங்க, பிட்காயின் எப்படி ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்றத கொஞ்சம் போய் ரிசர்ச் பண்ணி பாருங்க. என்னோட வேற சில வீடியோஸ் நான் பிட்காயினை பற்றி நான் போட்டிருக்கேன், அதே போய் பாருங்க. இல்லை நீங்களே கூட ரிசர்ச் பண்ணி பாருங்க. இந்த டாபிக் நான் ஏன் இப்போ பேசுறேன்னா வந்து 2025 4 இயர்ஸ் சைக்கிள் பிட்காயின் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக அதோட பிரைஸ் வந்து 150,000 200,000 சொல்லிட்டு மேலே போக போகுது. ஸோ அப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் வந்து நிறைய பேர் வந்து மீடியாவில் வந்து பிட்காயினை பற்றி பேசுவாங்க. அப்போ நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஷார்ட் டர்ம் ப்ராஃபிட் கூட பார்க்க முடியாது. நீங்கள் லாங் டர்ம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஷார்ட் டர்ம் ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் மணியை லூஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் போய் பிட்காயின் வாங்கிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு 100 rupeesல வந்து 500 rupeesக்கு வாங்கி ஹாட் வாலெட்ல கோல்ட் வாலெட்ல போட்டு வச்சிருங்க. இல்லைனா வந்து ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் கூட வச்சிருங்க. பட் பிட்காயின் எப்படி வேலை செய்யுது, பிட்காயின் வாங்கலாமா அப்படின்றத வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஹானஸ்டா ஓப்பன் மைண்டடா பாருங்க. ஸோ நீங்க என்ன பிளான் பண்றீங்க? கோல்டு எவ்வளவு வேலை அதிகமானாலும் நான் வாங்க தான் போறேன்னு பிளான் பண்ண போறீங்களா? இல்லை பிட்காயினை பத்தி வாங்குறதுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கிறது கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ் பிட்காயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.